இன்றைக்கி மாம்பழ ஸ்மூத்தி செய்கிறதுக்காக 1 டம்ளர் பால் அளந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பையும் ஆன் பண்ணி நல்லா ஹீட்டான பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூல் பண்ணிடலாம். ஒரு மாம்பழத்தை எடுத்துருக்கேன். இதை நல்லா சுத்தப்படுத்திட்டு மேலே உள்ள பகுதியெல்லாம் நீக்கிட்டு பொடிசாக கட் பண்ணி அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு அளந்து சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதே டம்ளரில் ஆற வச்ச பாலை கொஞ்சமாக ஊற்றி இதனுடைய மூடியும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள், தேவைப்பட்ட கண்டென்ஸ்டு மில்க்கு 2 டேபிள் ஸ்பூனு போட்டுக்குங்க. நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மீதி உள்ள பாலை கொஞ்சமாக ஊற்றி திரும்பவும் மூடி போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்துக்கு ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ணிவிட்டு மீதி உள்ள பாலையும் அலசி இதோடையே ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் மூலமாக நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. 2 டம்ளர்லேயும் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸு கொஞ்சமாக போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் பிஸ்தா பருப்பை போடுங்க. சூப்பரான சுவையான மாம்பழ ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இதை